ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்னு தான் எடுத்துகிட்ருக்கேன். காலையிலே வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும், பொண்ணு தான் சொன்னால் இன்றைக்கி வந்து விட்டமின் சி டேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஒரு சின்ன நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி வந்து 2 மீடியம் சைஸ் ஆரஞ்சு இருக்குல்ல, அதில் உள்ள விட்டமின் சிக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து நம்ம ஊர்லலாம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜூஸ் எதாவது பண்ணி குடிங்க, இல்லைன்னா வெறுமை கூட சாப்பிட்லாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாவு வந்து நான் வீட்டிலே அரைச்சது தான். வெளியில் வாங்கி ஆப்பம் சுடுறத விட வீட்டில் வந்து ஆப்பம் அரைச்சி செய்யும்போது வந்து சூப்பராக வருது. இந்த ஆப்ப மாவு இருக்குல்ல, இதோட ரெசிபி நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் என்னோடய விலாக்லாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டி கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஆப்பத்தில் முட்டை ஊற்றி பண்ணும்போது வந்து மிடலில் உடச்சி விட்டுட்டு நான் இப்போ பண்ணுறேன்ல, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு பச்சை பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். என் பொண்ணு சாப்பிட மாட்டேன், ஸோ அவளுக்காக செப்பரேட்டாக வெஜிடபிள் போட்டு ஸ்டூ மாதிரி பண்ணியிருந்தேன். அவளுக்கு ஸ்டூ ஆப்போனா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபிஷ் வாங்குறதுக்காக ஷார்ஜா ஃபிஷ் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அங்கே போய் என்ன மீன் வாங்கணும், வந்து லஞ்சுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.